அண்ணே நல்லா சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. ஐயோ என்னாச்சு அண்ணே? என்ன சண்டை போடுறீங்க அண்ணே? என்னாச்சு? ஐயோ என்னங்க இங்க பாருங்க. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க அடிச்சுக்கறாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேளுங்க. நிறுத்த சொல்லுங்க. ஓய் நிறுத்துங்கடா. என்னங்க எதுக்குங்க இவ்வளவு நேரம் சண்டை போட்டாங்க? இவனுங்க அடிச்சுக்கல கையில. உன் நாத்தனாரோட சுத்துறானே சிவகாசி, கூலிக்கு மாறு அடிக்கிறவன், அவன் அடிச்சு போட்டான். என்னங்க சொல்றீங்க? சிவகாசி உன்னை கொல்ல பார்த்த கையில. ஆனா உப்பு தின்னு வளர்ந்தவங்க சும்மா இருப்பாங்களா? தடுக்க பார்த்தாங்க, இப்படி அடிச்சு போட்டான். கட் பண்ணு. என்னங்க பேசுறீங்க? இது எல்லாத்தையும் மீறி சிவகாசி உன்னை கொன்னானா இல்லையாங்கிறதா கிளைமேக்ஸ். கட் பண்ணா. சரி கிளைமேக்ஸ் நானே சொல்லிடுறேன். நான் தான் சிவகாசின்னு வச்சுக்கோ. இது சிவகாசி உடையப்பனோட பொண்டாட்டிய குத்துற கத்தின்னு வச்சுக்கோ. உன் ஆத்தக்காரி என்ன சொன்ன தெரியுமா? நீ யார குத்துவியோ, யார கொல்லுவியோ, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ ஜெயிக்கணும். இந்த எலெக்ஷனை நான் ஜெயிக்கணும்னா நீ சாக்கணும். அம்மா புண்ணியவதி, வேற யார் செத்தாலும் எனக்கு அனுதாபம் வராது. நீ செத்தா மட்டும் வரும். வேண்டாங்க. ஐயோ இப்ப நான் நினைச்சாலும் இதை நிறுத்த முடியாதுமா. திருத்துருவா போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க. டேய் அன்னைக்கு போஸ்டர் காட்டல. டேய் போத இருக்குங்கடா. வேண்டாங்க. வணக்கண்ணே. என்ன மொட்டை, போன் எடுத்தா பேசணும், இல்லைன்னா கட் பண்ணணும். இப்படி மல்லாக்க படுக்க வச்சிருக்கிறியா? அசிங்கமா இல்ல? கேட்க கூடாததெல்லாம் கேட்டுட்டன் வந்துட்டன். விதி வந்து செத்தவனை பார்த்திருக்கேன், வீடு தேடி வந்து சாகிறவனை இப்பதான் பாக்குறேன். செல்லம், ஐ லவ் யூ. என் கையில உன் சாவுக்கு பட்டாசு கொளுத்தலான்னு பார்த்தேன். யோகா காரிடி சிவகாசியை கொளுத்த போறேன். என்னென்ன சிறுபுள்ளத்தனமாவில் இருக்கு. சிவமயம், காவல்துறைக்கு உடையப்பன் மனைவி கயல்விழி எழுதி கொண்டது. என்னடா இக்கடிதத்தை யாருடைய வற்புறுத்தல் இல்லாமலும் சுய உணர்வோடும் எழுதுகிறேன். என் அகால மரணத்திற்கும் என் கொடூர படுகொலைக்கும் முழு காரணம். முழு காரணம் படிக்க விடுங்க. முழு காரணம் என் கணவர் உடையப்பன் தான். இப்படிக்கு கயல்விழி. கையெழுத்து போடுங்க. அட போடுங்க, உங்களை காப்பாத்தணும்னு கையெழுத்து போடுங்க. இப்போ உன் பொண்டாட்டிய நான் கொன்னா கூட நீ கொன்னதாதான் அர்த்தம். அத நான் சொல்லல, சட்டம் சொல்லுது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கம்முன்னு இரு. ஏதாவது கிசும்பு பண்ணன்னு வச்சுக்க, இதை எங்கேயாவது வெட்டி போட்டு லெட்டர் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன். எலெக்ஷனுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் இந்த அம்மா இங்க இருக்கிறது தான் உனக்கு நல்லது, நமக்கு நல்லது. அது ஐயோ யாருன்னு தெரியல, அனாத படமாக அடிச்சு கிடக்க. மேடையில போன்ல சொன்னானே அவன் மாந்தோப்பட எரியே தைரம் முருகனை அங்க வந்து பாருன்னு சொன்னானே. அவன் நினைச்சாவளோ என் நெஞ்சு வலிக்கிற பாவி. டேய்
இது உடையப்ப மச்சான் டாலராச்சே. உன் தங்கச்சி அழுகிறத பார்த்தா தாங்க முடியல. எப்பயாவது உண்மையை சொல்லிடுறா. ஆமாப்பா, உண்மையை சொன்னா அடுத்த நிமிஷம் என் தங்கச்சி கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. இப்போ விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆயிரக்கணக்கான ஓட்டு இருக்கு. என் தங்கச்சி அவ வாழ்க்கையில் அழுகிற கடைசி அழுக இதுவா தான் இருக்கணும். பழட்டும். தங்கச்சி புருஷனை கொண்டிருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது. வாங்கடி. அந்த உடையப்பட உயிரோட விடக்கூடாது. வாங்கடா எல்லாரும். அண்ணே 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 ஊரே திரண்டு வர்றாங்கண்ணே. நம்ம ஆளுகளை அடி பின்றாங்கண்ணே. அண்ணே உங்க உசுருக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்க. போலீஸுக்கு போன் பண்ணிட்டா. எல்லாரையும் அடிச்சு வரட்டீங்க. அட விடுங்கயா, அவன் கொலை பண்ணிருக்கான். அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? ஊரே சொன்னது பத்தாதியா. சட்டம் சொல்லணும், சாட்சி சொல்லணும். அது வரைக்கும் ஒரு கேண்டிடேட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஹலோ, ஆப்பு மன்னம் பேசுறேன். டேய் 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 டேய், நீ மொட்டை என் கையில கிடைச்ச ஊர்க்காரங்க என் குடும்பமே தான் இருக்கிறாங்க. நான் உன்னை உயிரோட இருப்பேன்டா. நான் கிடைச்சா சரி, உன் மச்சான் கிடைச்சா? டேய், என்னடா சொல்ற? பின்வாசல் சாவி துவாரத்துல வந்து பாரு. ஏய், ஓபன் க்ளோஸ். டேய், வரேன்டா வெளியே. டேய், அருவாளையடா. ஏய், நீ வெளியே வந்தனா உன்னை உயிரோட கொளுத்திடுவாங்க. நான் தான் உள்ள வரணும். கதவை திறக்க சொல்லு. கதவை திறக்கடா. எங்கடா அவன்? மச்சான் மேல அவ்வளவு பாசமோ? என்னடி நக்கலா? எனக்கு அவன் தான் வேணும். அந்த நான் தான் கொண்டு நினைச்சு ஊர் ஜனங்க என்னை எதிர்த்து நிக்கிறாங்க. அவன் கிடைச்சா போதும். அவன் முகத்தை இந்த முட்டா ஜனக்கு காமிச்சு நம்ப வச்சு நான் ஓட்ட வாங்கிடுவேன், ஜெயிச்சிடுவேன். எங்க அவன்? அப்ப இந்த சொத்து பத்திரத்துல கையெழுத்து போடு. சொத்தா? உன் மொத்த சொத்தையும் உன் தங்கச்சி பேருக்கு மாத்தி எழுதி இருக்கு. இதுல கையெழுத்து போடு, உன் மச்சான் அனுப்பிடுறேன். எது? தங்கச்சி பேர்ல சொத்தா? நியாயமா பார்த்தா என் பேருக்கு தான் எழுதி வாங்கணும். ஆனா உனக்கு எனக்கு தான் எந்த சம்மந்தமும் இல்லையே. நாளைக்கு நீ நான் உன்னை மிரட்டி எழுதி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேன்னா உங்க ஊருக்காரங்க நம்பிடுவாங்கல்ல. அதான் இன்னைக்கு உன் தங்கச்சி பேருக்கு, நாளைக்கு என் பேருக்கு. எப்படி செல்லம்? போடு செல்லம். கையெழுத்து போடுறியா இல்ல உண்மையிலே உன் மச்சான கொளுத்துவா? நான் போடு. அண்ணே, இது சொத்து சமாச்சாரம்ண்ணே, கொஞ்சம் பார்த்து கையெழுத்து போடுங்கண்ணே. டேய் அறிவு கெட்டவனே, இது பரம்பரை சொத்து. இதுல நான் கையெழுத்து போட்டா மட்டும் பத்தாது, என் தும்பியும் போடணும். அப்பதான் இது செல்லும். ஆனாலும் நான் ஏன் கையெழுத்து போட்டேன்னு தெரியுமா? இதை வச்சு அவன் நாக்கு வலிக்கிறதுக்கு. டேய், குடிங்கடா அவனாங்க. நான் வரேன். உன் சொத்து போலாம். எடுத்துக்கடா, அவனை அடிச்சு கொண்டாதுங்க. இந்த முகத்தை ஊருக்கு காட்டணும். ஏண்டா வினயம் பிடிச்ச பயல. அண்ணே உங்க மச்சான காட்டி விட்டு என்ன மாட்டி விட்டு போயிட்டா. என்ன வைக்க அரிப்பு உசுறு போகுதுன்னு. நடைபெற்ற சிவகங்கை தொகுதி சட்டமன்ற தேர்தலில் திருமதி வைரம் அவர்கள் தன்னை எதிர்த்து நின்ற உடையப்பாவை விட 1,50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். எதிர்த்து நின்ற உடையப்பா முதன்முறையாக டெபாசிட்டை இழந்தார். ரெண்டு கை இல்லாதவனுக்கு பொண்டாட்டியா வாழ ஆசைப்படுறியா? ரெண்டு கால் இல்லாதவனுக்கு பொண்டாட்டியா வாழ ஆசைப்படுறியா? இல்ல ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லாத முண்டத்துக்கு பொண்டாட்டியா வாழ ஆசைப்படுறியா? செத்தாவ வண்டி ஏறா. இந்த உடையப்பா இன்னைக்கு தோத்த நாள். அந்த சிவகாசி இன்னைக்கு செத்த நாள். பெட்ரோல வண்டியில ஏத்துக்கடா. ஏய், கிளவே எங்கடி அவன்? யாத்தா என்ன எங்கடி சிவகாசி? எங்க? ஐயா
அட வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு ஆளவே காணோமிக்கா. டேய் இப்படி தேடுறானோ? கிளம்புங்கடா. சீக்கிரம் போடா. அம்மா உன் மக ஜெயிச்சிட்டா. என்னம்மா இதெல்லாம் போட்டுட்டு பழைய அம்மாவா வந்து நில்லு. அம்மா வைரா. அம்மா அம்மா தள்ளு தள்ளு அம்மா சொத்தை எல்லாம் நம்ம தங்கச்சி பேருக்கு மாத்தி எழுதியாச்சு. இனி கவலை இல்ல. இந்த சொத்தப்படி என்ன சொல்ற? அம்மா அண்ணன் உடையப்பனே தங்கச்சி வரைக்கும் சொத்தெல்லாம் மாத்தி எழுதிருச்சு. எப்படிப்பா? முத்தப்பா வந்து கையெழுத்து போடணும்ல. முத்தப்பா வந்தாச்சு, கையெழுத்த போட்டாச்சு. என்னது? முத்தப்பா வந்துட்டானா? கேக்குதா வெடிச்சத்தா? அம்மா முத்தப்பா நம்மள பார்க்க வந்துகிட்டே இருக்கியா? அண்ணே என்னது நின்னுட்டு இருக்கீங்க? வைரம் ஆரத்தி ரெடி பண்ணு. அண்ணே உங்க தம்பி முத்தப்பா வந்துட்டான் அண்ணே. என்னது முத்தப்பாவா? அது மட்டும் இல்ல, பத்திரத்துல உங்க தம்பியும் கையெழுத்து போட்டு சொத்தெல்லாம் உங்க தங்கச்சிக்கு போயிடுச்சுனே. டேய் எடுறா வண்டி. தம்பி அடையாளம் தெரியுதானே? இப்ப தெரியுது நீ அடையாளம். ஆனா இனி ஒரு பயலுக்கும் அடையாளம் தெரியாது. ஆப்பு வைக்கிற ஆப்பு வைக்கிறேன் பார் சூப்பு. டேய் பெட்ரோல் எடுங்கடா. சீக்கிரம் எடுங்க. ஏய் எல்லாரும் அடிச்சு நொறுக்குங்கடா. அடிச்சு நொறுக்குங்கடா. என்னது அண்ணே ஒண்ணு. டேய் விடுங்கடா. டேய் டேய் விடுங்கடா. டேய் அவளை அடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. இவளை அடிச்சு துரத்துங்கடா. முத்தப்பா, அவன் 1000 தான் தப்பு செஞ்சிருந்தாலும் அவனுடைய அண்ணன். அவன் யார் கையாலையும் சாகக்கூடாது. போய் காப்பாத்து, போய் காப்பாத்து, போய் காப்பாத்து முத்தப்பா. அண்ணனை போய் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அவன் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்தாலும் அது அவனுடைய ரத்தம் இல்ல, உங்க அப்பாவுடைய ரத்தம். போய் காப்பாத்து, போய் காப்பாத்து முத்தப்பா. அவன் யார்? அவன் உடையப்பன் தம்பி முத்தப்பா. முதல்ல அவன் தம்பியை கொல்லுங்கடா. டேய்
காப்பாத்திட்டியா நீ? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அவன் கட்டுன பொண்டாட்டியவே கொல்ல போனவன் நாளைக்கு உன்னையும் கொல்லுவான், உன் ஆத்தாளையும் கொல்லுவான். உன் நல்லதுக்கு சொல்றேன், அவனை வெட்டி போடு. என்ன காப்பாத்துனது என் பதவி இல்ல, என் சொத்து இல்ல, என் சொந்தம் இல்ல. அம்மாவோட வார்த்தை தான், அப்பாவோட ரத்தம் தான். நான் செஞ்ச பாவத்துக்கு நீ வெட்டி நான் சாகணும். வெட்டு, வெட்டிடு. நான் உன்னை வெட்டினாலும் உன் பாவம் போகாது, நீ செத்தாலும் உன் பாவம் போகாது. உன் பாவம் போனோம்னா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அம்மா என்ன மன்னிச்சிருமா. உடையப்பா, நீ எப்போ உன் வாயால அம்மான்னு கூப்பிட்டியோ அப்பயே எல்லாம் சரியாயிடுச்சு. அண்ணே, முக்கியமான விஷயம், நீங்க தான் அம்மா கிட்ட சொல்லி சிபாரிசு பண்ணணும். ஆட அண்ணன் தானே, சொல்லு. ஒன்றும் இல்லைண்ணா, மெட்ராஸ்ல இருக்கும்போது அங்க ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டேன். இல்லைண்ணா, ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன். அது என்னடானா அம்மா அண்ணன் தங்கச்சியோட வந்தாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொல்லிடுச்சு. டேய் பாடாவா, எல்லாரும் லவ் பண்ணிட்டு ஓடி போவாங்க, நீ ஓடி போய் லவ் பண்ணியா? வாங்க இப்ப எல்லாரும் மெட்ராஸ் போலாம். என்ன மாப்ள, இந்தாங்க இத உங்க அண்ணன் கையில கொடுத்து வீட்டுக்கு போய் உங்க அண்ணி கழுத்துல கட்ட சொல்லி அவளையும் அப்படியே மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போங்க. இந்தாங்கண்ணே.